மட்டும்தான் இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இருந்தா கூட இந்தியா வெல்கம் பேக் ஜி ஃபேம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். டெய்லி ஒரே டயலாக சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இல்லை. எஸ், தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இப்போ எந்திரிச்சு குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம ஹங்கர் ஸ்டேஷனில் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை பிகாஸ் ஆஃப் டிஷர்ட். அந்த டிஷர்ட் கிடைக்காதனால நம்ம ஓட்டல. ஆஃபீஸ்க்கு போனால் இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில் வந்துடும் மேபி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மேனேஜரை வரைக்கும் கூப்பிட்டு ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, இங்கே பார் இந்த ஆளுக்கு வண்டி கிடச்சிச்சு, மொபைல் கிடச்சிச்சு, இன்டர்நெட்டு காசு கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கோம், ஆனாலும் வேலைக்கு போகல. ஏன் டிஷர்ட் இல்லை, அரேஞ்ச் பண்ணுங்கப்பா, கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் சரி வெளியே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் யாருக்கிட்டையும் வந்து பெருசாக ஒன்றும் தேரல. அதனால் நம்மளும் அதை அப்படியே லூஸில் விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கீட்டாவில் ஓட்ட போகிறோம். நாடா அதில் ஓட்டுறேன்ற இதில் ஓட்டுறேன்ற 1ஆம் தேதிக்கு நம்ம எதில் வேணாலும் ஓட்டலாம் கைஸ். 1ஆம் தேதியிலேருந்து தான் நான் முடிவு பண்ணணும் எதில் ஸ்ட்ராங்காக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கீட்டாவில் ஓட்டுறேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து இன்றைக்கி தேதி 25, இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன ஆஃபர் அப்படின்னா, 35 ஆர்டர் அடித்தா 170 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க கீட்டாவில். அதான் யோசித்தேன், இந்த அங்கர்ஸ்க்கு டிஷர்ட் இல்லாமல் அது இப்படி நான் உட்காந்துருக்கிறதுக்கு பேசாமல் கீட்டாவில் இந்த ஆஃபரை நான் ஓட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃப்ரீலான்சர் தான், இன்னும் ஷெட்யூல் கிடையாது, இதில் சேலரி ஐடி போடலை. ப்ரொமோஷனில் பாருங்கள், மெகா எர்னிங் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 35 ஆர்டர் அடித்தா எனக்கு வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 ஆர்டர் அடித்தேன்னா 12 ரியால். இன்றைக்கி ஒரு நாள் தான் இது. ஸோ ஒரு நாளைக்கு 1 தான் அன்லாக் ஆகும் போல இருக்குது. ரைட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேஷ் நம்மளுக்கு அடுத்த 3 நாளுக்குள்ளே 160 ரியால் விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு 3000க்கும் மேலே, 3500 ரூபாய்க்கும் மேலே வருதுங்க. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இதில் ஓட்டுவோமே, இது ஒரு டார்கெட்டாக வச்சு இதை அச்சீவ் பண்ண முடியுதா இல்லைன்னு பார்ப்போம். 35 ஆர்டர் அசால்ட் மேட்டர். இன்ஷா அல்லாஹ் உங்களோட அல்லாவோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை 35 ரியால் 35 தலப்லாம் அசால்ட்டாக நம்ம முடிச்சிடலாம் ஜெயிப்போம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பு ஆதரவு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? இப்போ ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது கைஸ் ரொம்ப 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 இதில் உஷாராக இருக்கணும். இந்த ரோடு நிறைய அடி வாங்கியிருக்கு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப டேஞ்சர் இந்த ரோடு. ஓகே, இப்போ அப்படியே அந்தாண்ட வருவோம். நிற்கிறானா பாருங்கள், நமக்கு என்னன்ட்டு அவன் மட்டுக்கும் போவான். நிசான் பெட்ரோல். நிசானில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டினா இந்த வண்டி மட்டும்தான். அதை விட்டால் அல்டிமான்னு ஒன்று இருக்குது, அல்டிமா இல்லை மேக்ஸிமான்னு ஒன்று இருக்குது, அதுவும் சேம அல்டிமேட். ஆனால் யாரும் அதிகமாக அதை வாங்கலை கைஸ், ஏன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரளா அவுட்லுக்கு போகிறோம், சாப்பிட்றோம் அண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, எடுத்துகிட்டு 2.7 கிலோமீட்டர் தான். இங்கே ஒரு சம்பவத்தை பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு தெரியும். பெரிய மர்சிடிஸ் வச்சுருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாம் போல். நடு வீட்டில் அப்படி நிப்பாட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. பையனா பொண்ணா யாரெல்லாம் தெரில, அப்பையிலேருந்து பார்க்குறேன். இங்கே நிற்கிதுங்க, நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது அவங்க பாட்டுக்கு நிறுத்திட்டு கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ சவுதிக்காரன் வராமல் பாருங்க, ஃபோட்டோ கிட்டலாம் எடுக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ எடுப்பாங்க பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபைன் போடுறதுக்கு. இப்படிலாம் நிப்பாட்டவே கூடாதுங்க, என்னங்க இதெல்லாம். அவங்க பாட்டு போயிட்டாங்க. இப்போ இதனால எத்தனை வண்டி திரும்பாங்க பேக்கிட்ட பாருங்க, எல்லாம் லைனாக இப்போ வண்டி நிற்கிது. நான் ஆர்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இங்கே, நான் எப்படி பண்ணுறது? பெரிய தலைவலியாக இருக்குது. சை, இப்படியெல்லாம் வந்து தைரியமாக இப்படி நிறுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும் நிறுத்திருந்தோம் வச்சுக்கோங்க, அடுத்த 2 நிமிஷத்துக்கு என்ன போட்டு 2 நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இருந்தால் கூட இந்தியா போன சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷன். என்ன மனுஷன் பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம். கைஸ், நம்ம பயந்தா மாதிரியே நினைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்தா மாதிரி இல்லை நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஒரு பொண்ணு தான். எல்லாரும் டென்ஷனில் இருந்தாங்க. ஆச்சா போச்சா, போப்பா இது ரோடு தெரியும்ல, புக்கு படிக்கிற இடம் இல்லை, மெதுவாக போகிறாரு. ஓகே, இங்கெல்லாம் தைரியமாக போவாங்க. பிகாஸ் ஏன் தெரியுமா, ரூல்ஸ் படி நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். ஒருத்தவங்க போகிறாங்க வராங்க அப்படின்னா நம்ம தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், நம்ம தான் கொஞ்சம் தூரத்துலேருந்தே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதையும் குறிப்பாக பெண்ணாக இருந்தால் 2 கிலோமீட்டர் அந்தாண்டே நின்றுடணும். அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா நடந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன்.
அதேமாரி அது வந்து ஒரு பெண்ணு தான் வண்டி ஓட்டினவங்க. பெப்பர் பாய் நடுவில் நிப்பாட்டிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒருத்தன் ஃபோன் எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். மரூரில் போட்டு கொடுக்கலான்னு, மரூர் மீன்ஸ் டிராஃபிக் போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணானுங்க. ஒருத்தன் 6 நாள் அழுத்தி பிடிச்ச வந்தான். நான் இவர் எடுப்போனான்றான். அவளுக்கு அந்த பொண்ணுக்கு கல்லே வரல. அவன் வேணா என்னமா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் 2-3 வண்டிக்காரங்க ஒன்று சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற கடை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைன்னு சொல்லி இறங்கி நடந்து போனாங்க. போயிட்டு என்னதாம்மா உன் பிரச்சனை, உன் வண்டியாம்மா இது அப்படின்னதுக்கு, எஸ் இங்கே ஏம்மா அப்படி யாராவது இங்கே போட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பார்க்கிங் கிடைக்கல அதான் நிப்பாட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்குது. சிம்பிளாக பேசி முடிச்சு அவ்வளோதான். அங்கே அவ்வளோ பேர் பேசினாங்க. அது ஒரே வார்த்தை, பார்க்கிங் கிடைக்கல இங்கே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இப்போ பெண்கள்கிட்ட சவுதி ரூல்ஸ் படி நம்ம வாக்குவாதெல்லாம் பண்ணக்கூடாது, சண்டைலாம் போடக்கூடாது. அதுவே ஒரு அஃபென்ஸ் தான். அதனால் அப்படியே சைலண்ட்டாக ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்களா, டிராஃபிக் போலீஸ் வருவாங்க, அதுக்கான ஃபைன் என்னவோ அதை அவங்க பே பண்ணிட போகிறாங்க. நம்ம போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே சொல்ல வரேன். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே தைரியமாக ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு வண்டி நம்ம ஊரில் வண்டி வருதுன்னா நம்ம தான் ஒதுங்கி நிற்கணும். இங்கே ஆளுங்க நடுவில் கிராஸ் பண்ணாங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி நிற்கணும் வண்டியை வச்சுக்கிட்டு. அப்படியே அவங்கள விட்டு அப்புறம் போகணும். நிறைய விஷயங்கள் இங்கே எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பெண்கள் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஓவர் அட்டகாசம், அராஜகம் லைக் அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம இங்கே பொழைக்க வந்த இடம், எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட்டாக வேலை பார்க்கணும். இது கூட இப்போ நான் ஏன் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, நாளை பின்ன இங்கே வந்து வண்டி ஓட்டும்போது எப்படி அடுத்தவங்களுக்கு வழி விட்டு போகிறது, பெண்கள் யாராவது கிராஸ் பண்ணுறாங்கன்னா தூரமாகவே நின்றுறது, அதெல்லாம் இருக்கணும். தப்பு வண்டி மேலே, அவங்க மேலே தப்பே இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த வாக்குவாதம் பண்ணுறதுங்கிறது இருக்கவே கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். தப்பு பண்ணிட்டாங்களா ஹலாஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. கிட்ட போயிட்டு என்னதுக்கு இங்கே நிப்பாட்டினா, ஏன் நிப்பாட்டினேன் இங்கே நான் நினச்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க தெரியாமல் கூட. சரிங்களா? ஓகேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்டுட்டு போயிடுங்க. ஒன்று நம்ம பொழைக்க வந்துட்டோம். ரெண்டாவது என்னதான் பொண்ணு மேலே தப்பாக இருந்தாலும் அது சொன்னிச்சுன்னா நம்மளை தான் போட்டு கும்புருவானுங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே நடக்கும். அதுதான் பிரச்சனை. சரிங்களா? ஓகே கைஸ், நமக்கு ஃபோட்டோ எடுத்து ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதன்படி வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இது எந்த வீடுன்னு தெரில. இறக்கி இப்போ கொடுத்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஃபேன்ஸ் ஒருவேளையே வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் நமக்கு இந்த ஷோபக்குன்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்திருக்கு. அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வண்டி அங்கே பார்க் பண்ணியிருந்தேன், இவர் இங்கே பார்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ கொடுன்னு ஓடுவோம், போயிட்டு இந்த 3வது ஆர்டர் எடுப்போம். ஆனால் அண்ணனுக்கு இன்னும் வரல. அவர் ஒன்று தானே பண்ண நீ ஒன்னோட நிற்கிறேன். ஃபேன்ஸ் வெற்றிகரமாக நாம் வந்து 3வது ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. எடுத்துக்கொண்டு இப்போ செல்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3.9 கிலோமீட்டர் தான் காட்டுது. விச் இஸ் எலி குட்டு. இப்போ என்ன 10 ரியால் ஆர்டர் தானே, பக்கத்தில் தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அண்ணன் இந்த பாருங்க, அந்த பச்சை கலர் போட்டு தெரியுதா, மைஸ்ட்ரோ பீஸா, அதில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ பாப்பா என்ன பண்ணுறதுன்னு. அவர் ஒன்று தான் ஓட்டியிருக்காருங்க. நான் அவருக்கு அப்புறம் லாகின் பண்ணி வந்து நான் 3 ஓட்டிட்டேன். 3வது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவருக்கு இன்னும் 1 தான் வந்திருக்கு. என்னன்னே ஒன்றும் புரியல. அவர் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. சம்பவம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்பவம் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது என்ன சொல்கிறது, ஒரு 2 நாள் முன்னாடி ஆர்டர் தூரமாக போட்டான்னு சொல்லிட்டு ஒன்று கேன்சல் பண்ணிட்டாரு. திரும்பி அவுட்டரில் விட்டுட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு. அதுவும் ஆஃப்லைன் போகிறதுக்கு முன்னாடி அடிச்சிருச்சு. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேக் டு பேக் வந்து ஒரு 3 ஆர்டர் கிட்ட கேன்சல் பண்ணிட்டாரு. அதனால் அவரோட அக்செப்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ ஆர்டர் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் அதுக்கான ரீசனாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அக்செப்ட் ரேட்டு நம்மளுது பர்ஃபார்மன்ஸில் குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு அது வந்து ஆர்டரில் அடி வாங்கும். ஆர்டர் நமக்கு சரியாக கிடைக்காது. எப்படின்னு இப்போ எனக்காவது 160 ரூபா தான். என்ன இந்த 3 நாளில் 35 ஆர்டர் ஓட்டி கொடுத்தா 160 ரூபா கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனால் அவருக்கு வந்து 70 ஆர்டர் சம்திங் ஓட்டி கொடுத்தா 260 ரூபா சம்திங் எவ்வளோ அப்படியே டபுளாக மேலேயே கொடுத்துருக்கான். ஆனால் அக்செப்ட் ரேட் குறைஞ்சதால இப்போ ஆர்டர் ஓட்ட முடியல. இப்படி இருந்தால் எப்படா நம்ம ஓட்டி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீலிங்கில் இருக்காருங்க. என்ன பண்ண முடியும், பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளும் இருந்துக்கணும். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போது என்ன நடக்க போகுது. ஆமாம், இன்னும் நம்மளுக்கு 3.3 கிலோமீட்டர் தான். கொடுத்துட்டு அப்படியே நைஸாக நான் வந்து இங்கே வருவோம். ஹங்கரில் ஓட்ட வேண்டியது நான் ஐடியெல்லாம் போட்டு வச்சு ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக என் பேரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டிஷர்ட் இல்லாதனால எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள். என்ன பேசுகிறது ஒன்றுமே புரியல. பார்ப்போம், ஹங்கர்காரங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், எப்பா டிஷர்ட்டு பேக்காக கொடுத்து தொலைங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஜிஃபம். வாங்க இப்போ நேராக போவோம். போயிட்டு இந்த டெலிவரியை கம்ப்ளீட்லாம் பண்ணிவிட்டு அடுத்து எதனா வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் எடுத்தாச்சு. எத்தனை ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டர் அல்பேக்லேருந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரிவர்ஸில் விட்டு எடுத்துகிட்டு போவோம். இது வந்து பக்கத்தில் தான். இப்போதைக்கு
பக்கத்தில் தான் கொடுத்துட்ருக்காப்புல. எங்கேயும் ராவடியெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல இன்றைக்கி. அதனால் டீசெண்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அழகாக இப்போதைக்கு நம்மளும் போவோம். போயிட்டு கொடுத்துட்டு ஓட்டியாந்துருவோம். இருப்பா நான் ஓடிக்கிறேன். குட்டி வண்டி தான்ப்பா, நான் அப்படியே சைடில் போய்க்கிறேன். லைன் குரூசர் சின்ன தம்பின்னு நினச்சி எனக்கு கொஞ்சோண்டு வழி கொடுத்துரு. இது கொண்டு போய்ட்டு இப்போ கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து 5 ரியால் டார்கெட்டாக 5 ஆர்டர் டார்கெட். அந்த 5 ஆர்டர் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி 12 ரியால் நம்ம வந்து வின் பண்ணியாச்சு ஜிஃபேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 ஓட்டணும். அந்த 15க்கான வேலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க ஒரே நாளில் இன்றைக்கி போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் கைஸ். செமையாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஃபாலாக்கு கேட்டுட்ருக்கீங்க என்னோடய கம்பெனியில் வர்றதுக்கு. ஸோ 1 by 1 வாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கஃபாலாவுக்கு தயவு செஞ்சு உங்ககிட்ட நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மேலே முதல்ல எந்த ஒரு ஃபைன் இல்லாமல் பார்த்துக்கங்க. இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, முதல்ல உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் ஓனரோ ரிக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா, கம்பெனிலேருந்து எங்கள் கம்பெனிலேருந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா, ப்ராப்பராக போக விடுவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து அதெல்லாம் அதுவே தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே ரிக்வஸ்ட் கொடுத்து மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்வஸ்ட் கொடுத்து மாற்றுறதுனா ரிக்வஸ்ட் இங்கேருந்து கொடுப்பாங்க. அங்கேருந்து கஃபீல் ஓகே எனக்கு நோ அப்ஜெக்ஷன், தாராளமாக என்னோட ஆளை உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்கணும். கஃபீல் எதுவும் காசுலாம் கேட்டாங்கன்னா கம்பெனி அதுக்கெலாம் கொடுக்காது. அதுக்கு நீங்கள் தான் கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகணும். கம்பெனி ஜஸ்ட்டு மாற்றுறதுக்கான செலவு என்ன வருதோ அதை தான் ஏற்றுப்பாங்க. ஸோ அதை நான் சொல்லிட்டேன். இக்காமா மினிமம் வந்து 3 மாதம் வேலிடிட்டி வச்சுருங்க. அப்புறம் லைசன்ஸு வேலிடிட்டி இருந்தால் போதும். இப்போ இக்காமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டிரைவராக நீங்கள் இருக்கீங்க, அதுலேருந்து இதில் வரணுன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரைவேட் டிரைவராக இருந்தேன், இப்போ மினி ட்ரக் டிரைவர்னு சொல்லி எனக்கு இக்காமா அடிச்சிருக்காங்க கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி இக்காமா அடிக்கிறதுக்கு அது ஒரு 1 வீக் எடுத்துக்கும் அந்த ப்ரொஃபஷன் மாறுறதுக்கு. ஆனால் கம்பெனிக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இக்காமா மாறி வந்தால் தான் ஐடியெல்லாம் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணும் கைஸ், ஓகேவா? ஸோ ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள் கஃபாலாக்கு வேணும்னு சொல்லி. அதில் ப்ராப்பராக உங்களோட இதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பி விட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. இப்போதைக்கு வந்தாச்சு. அப்படியே ரோட்டுக்கு அந்தாண்ட தான் இருக்குது. ஒரு யூட்டர்னை போட்டு இந்த இதை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு ஓடியாந்துருவோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ரோட்டில் டேரெக்டாக போகிறதுக்கு இடம் இருக்கா? கிட்ட போய் பார்த்தா தெரியும். வாங்க கொடுன்னு நம்மளுடைய வேலையை முடிப்போம். 7ஆவதா? ஆமாம் 7. இன்னொன்று எடுத்தோம்னா இப்போ 8ஆவது கைஸ். சூப்பர். இப்போ நினச்சாலே ஜாலியாக இருக்குது. ஜிஃபேம் சோர்விலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஏசியை குறைச்சிக்கிறோம். பயங்கர சில்லுன்னு இருக்குது. வெயில் இருக்குது, வெளியே வெயில் இருக்குது. அப்பயும் போகிறங்க சாம ஜில்லுன்னு இருக்குது. பிகாஸ் வண்டி கொஞ்சம் புதுசு, ப்ளஸ் வெயில் கொஞ்சம் இறங்கிடுச்சு. 3 மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது. அண்ணனோட ரூமுக்கு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கச்சா பிரியாணி செஞ்சோம். அதாவது வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் ஒரு பிரியாணி வித்தின் 20 மினிட்ஸில் அப்படி இருக்கும். அது ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் ரூமுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏசி ஆஃப் பண்ணிக்குவோம். அப்பாடா. அண்ணன் ரூமுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜிஃபேன் பிரியாணி வந்து தம்மில் வச்சுருக்கோம். இந்த பிரியாணி 20 நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், கண்டிப்பாக முடியும். ஸோ எங்கே போச்சு இந்த பிரியாணி தான். எல்லா மசாலா அடியில் இருக்குது, மேலே இருக்குது. இது ஆக்சுவலாக அடுக்கு பிரியாணி தான். ஆனால் இந்த அடுக்கு பிரியாணி செய்கிற மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துருக்கலாம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து உங்களுக்கு தேவையான பீசஸில் எப்படி எந்த மாதிரி சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. வறுத்த வெங்காயம் ஸ்டோரில் போனீங்கன்னா, நம்ம லூலூலெல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். ஆஃபரில் இருந்துச்சு. நான் வாங்கும்போது 5 ரியாலுக்கு வறுத்த வெங்காயம் ஆல்ரெடி இருக்கும் ரெடியாக. ஏன்னா உங்களால் வறுக்க முடிஞ்ச டைம் இருந்தால் வறுத்துக்கங்க. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பாம்பே பிரியாணி மசாலா. நாங்கள் அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அதை தூக்கி போட்டாச்சு. பாம்பே பிரியாணி மசாலா அது ஒரு பாக்கெட் வாங்கிங்க. 1 கிலோவுக்கு அந்த ஒரு பாக்கெட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து சிக்கன் மேலே போட்டுருங்க. கொத்தமல்லி நல்லா அள்ளி தாராளமாக போடுங்க. புதினா தாராளமாக அள்ளி தூக்கி போடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தயிர் போட்டுக்கோங்க, பிசைஞ்சிக்கோங்க. லெமனை புழிஞ்சுட்டுக்கோங்க. பிசைஞ்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் உப்பு போட்டுருங்க. மேரினேட் பண்ணிடுங்க. உப்பு அப்பயே செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு சட்டியில் உல வைக்கிறதுக்கு சோறு வச்சுக்கோங்க. சோறில் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி போட்டு உல கொதிச்ச உடனே அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகா கொத்தமல்லி, புதினா தவை அதுலேயும் கொஞ்சம் போட்டு கொதிக்க விடுங்க. உப்பு போட்டு செக் பண்ணிக்கங்க. அரிசி தூக்கி உள்ளே கொட்டிடுங்க. கொட்டி பாதிக்கு பாதி 50-50 அவ்வளோதான். இப்போ சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுமே அதை எப்போ வறுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வணக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வணக்கக்கூடாது. அடுத்த சட்டி எடுங்க, கீழே எடுத்து நெய் தடவுங்க. இப்போ மொத்தத்தையுமே தூக்கி அப்படியே அந்த சட்டியில் கொட்டுங்க. மேலே அரிசியை கொட்டுங்க. அப்படியே ஃபுல்லாகவே மூடி கலர் போட்டுக்கங்க. நெய் ஊற்றணும்னா நெய் ஊற்றிக்கங்க. நெய் தம்ம உடைக்கிறப்ப கூட எடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு அழகாக மேலே எவ்வளோ வெயிட் வைக்க முடியுமோ வச்சு காற்றே வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கிறதுல எவ்வளோ லோ ஃப்ளேமாக உங்களால் மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோ லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டிங்கன்னா வாசனை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூக்குக்கு வரும். வந்தோடனே அழகாக எடுங்க. ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள். அடியில் தண்ணிக்கு எது இருக்கான்னு. எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தம் உடைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அல்டிமேட்டாக இருக்கும்.
ஓகே, எனக்கு சொல்லும்போதே எச்சி வருது, நான் சாப்பிட போகிறேன். கச்சா பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு முரட்டு தூக்கம் போடலை. சாப்பிட்டுட்டு 9வது ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம், போய்கிட்டு இருக்கிறோம் யாஸ்மினுக்கு. இப்போ இங்கேருந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வருதோ டக்கு 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 டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னும் 8 ஆர்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா 50 ரியால் ரிவார்டை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் என்று ஒரு இதாகிடுச்சு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்மள மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வந்து அதை லான்ச் பண்ண இருக்கிறோம். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஷூட்டே காலையில் தான் பண்ணணும், அதையும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் பிஸ்னஸையும் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். எனக்கு ஒரு 4 காசு கிடைக்கும், உங்களுக்கும் ப்ரொமோஷன் ஆன மாதிரி இருக்கும். சீப்பாகவே, வெரி வெரி சீப்பாக. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், பிகாஸ் அப்போ சேனல் இருந்த நிலைமை அப்படி. இப்போ வந்து நம்மளோட சேனல் கொஞ்சம் டவுனில் இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இருந்தாலும் நான் எப்பயுமே காம்போ ஆஃபர் கொடுப்பேன் கைஸ், தெரியுமா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸு 3மே சேர்த்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே பண்ணி கொடுக்கலாம். அது அவங்கவுங்க பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ பார்ப்போம், யாராவது அப்படி பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தரலாம் நம்ம சேனலில். அண்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆர்டரை கொண்டுட்டு இப்போ கொடுன்னு போகிறோம். ஃப்ளைட்டு அப்படியே மேலேருந்து கீழே இறங்குறோம் பாருங்க, அவ்வளோ பெரிய பிரிட்ஜ், இது செமையாக இருக்கும் இது மேலே ஏறி ஏறி இறங்குறதுக்கு. எனிவே குடுன்னு ஓடுவோம். இப்போ போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 50 ரியாலுக்கான தகுதி 8 இது நம்ம பண்ணணும். 8 பண்ணால் தான் 50 ரியாலுக்கு நான் இதாக முடியும். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேம். போயிட்டு இப்போ இது பண்ணலாம், என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு, என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி அப்படின்றத சொல்லுங்கள். கஃபாலா யாருக்குன்னா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேம், போகலாம் இப்போ. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நாம் இப்போது கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 1.1 கிலோமீட்டர் தான் இருக்குது. 12வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். கண்ணாடியை கொஞ்சம் கழுவிக்கொள்கிறேன், நான் அழுக்காக இருக்கிறது. ஓகே, 12வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த 12வது ஆர்டர் இப்போ கொடுக்கறதுக்காக போகிறோம். ஜஸ்ட் பக்கத்தில் தான், அப்படியே அங்கேயே எடுத்து அங்கேயே நம்ம கொடுத்துடலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ரிவார்டு வந்து 3 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 12 ரியாலு, 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 50 ரியாலு, 35 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 160 ரூபா ரியால், விச் இஸ் நம்ம ஒரு காசுக்கு எப்படியுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அதனால தான் இப்போ கீட்டாவில் நான் வந்துட்டு இன்றைக்கி லாகின் பண்ணி இந்த ரிவார்டு காசை எடுத்துடலான்னு முடிவு பண்ணேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன், டென்ஷன் ஆகாதீங்க, எடா மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போவோம். 12வது இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ணனும் மேபி 12வது எடுத்திருப்பார். காலையிலேருந்து அவரும் நானும் லெவலாக தான் போயிட்டுருக்கோம். நான் சாப்பிட்றதுக்காக அண்ணன் ரூமுக்கு போனோம் பாருங்கள், நடன ரூமுக்கு. அப்போ அவர் ஒரு ஆர்டர் முன்னாடி போயிட்டார். அவர் சாப்பிட வந்தார், அப்படியே நானும் ஈக்குவல் ஆகிட்டேன். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். ஃப்ரீலான்சருங்கிறதால தான் இந்த இது இல்லைனா இப்போ நேரத்துக்கு நம்ம அந்த ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்கள்ல, அது மட்டும் இருந்துச்சு பிச்சு உதறி இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, அது கிடைக்கல, நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டாச்சு. கிடைக்கலன்னு இல்லை, இன்றைக்கி கூட மீட்டிங் போயிட்டு வந்திருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. லெட்ஸி பார்க்கலாம் என்னென்னு. ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்ஸ் ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் சேலரி அக்கௌண்ட்டில், அதாவது ஷிஃப்ட்டு 2 இருக்குது. ஒன்று ஃப்ரீலான்சர், இன்னொன்று கம்பெனி, இது டேரக்ட் ஐடி. ஸோ இந்த டேரக்ட் ஐடி கிடச்சதுக்கப்புறம் அதில் நம்மளால் மாதம் எவ்வளோ எடுக்க முடியும்? ஏன்னா 576 சம்திங் நான் ஆல்ரெடி ஓட்டி 8200 ரியாலுக்குலாம் நான் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சேலஞ்சு நம்ம தோந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா முன்ன பின்ன ஆனதால். பட் இருந்தாலும் நம்ம அதை சேலஞ்சு ஜெயித்தோம். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயித்த மாதிரி தான். நம்ம வந்துட்டு எப்போ ஒத்துக்கிறோமோ அப்போ தான் உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தோற்ற மாதிரி. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி நீங்கள் ஏற்றுக்காதீங்க, இல்லை அதெல்லாம் முடியாது, நான் ஏன் நம்பணும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா அது வரைக்கும் நம்ம தோக்கவே மாட்டோம். அந்த எப்பயுமே வில்லிங் பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆஹா, எங்கடா பார்க்கிங் இல்லையே, ஏதாவது ஒன்று ஓரம் கட்டி நிப்பாட்டிடுவோம் வாங்க. அப்படியே வண்டியை ரிவர்ஸில் விடு. பார்க்கிங் இருக்குது. இந்த லூசு பையன் வந்து பாருங்கள் எப்படி மறைச்சிட்டு நிற்கிறான். நான் எப்படி உள்ளே போகிறது? ஓ, எவனும் அது தூக்கி வச்சுருக்கான் கிட்ட, அதனால தான். அப்போ ஓகே. அப்படி அடப்பாவி, நான் ஒரு முட்டாளுங்க. இங்கே தான் இவ்வளோ பார்க்கிங் இருக்குதே, அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடுறோம் பாருங்கள். ஏன்பா அப்படியே நிப்பாட்டிட்டு போக வேண்டியதானே, கடை முன்னாடி தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக, நல்லா தான் இருக்குது. பட் எத்தனை இல்லீகல் பார்க்கிங்னு எவ்வளோ ஃபைன் வருது தெரியுமா? தலை வலிக்குதுங்க கட்டி. இது வேறு கம்பெனி வண்டி இருந்தாலும் நம்ம பேருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் வந்தாலும் நமக்கு தாங்க வரும், என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம் விடுங்க.
எஸ் லெட்ஸ் கோ. போயிட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ரெட் கலர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான். ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டர் நம்ம எடுக்க வந்துட்டோம். 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த லார்ஜ் ஆர்டர்னு அப்பப்போ நமக்கு ஒரு 5 ரியால் கிடைக்கும். அது இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அதனால் கம்பெனி ஐடி நம்மளுக்கு கிடைச்சாதான் கிடைக்கும். அதாவது ஷெட்யூல் ஐடி 10 ஹவர்ஸ் ரெகுலராக வேலை பார்க்கணும். அதில் லார்ஜ் ஆர்டருக்குலாம் 5 ரியால் கிடைக்கும். அது வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு டெய்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டாகவே அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் எப்பயுமே. பட் இதில் கிடைக்காது. அதுதான் விஷயம். டிப்ஸே என்ன கிடைக்கலைங்க, கடுப்பாகுது. பார்த்துக்கலாம். இப்போ நேராக KFC ஆர்டர் வந்திருக்கு 13வது. இது எடுக்க போவாங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஜிஃபேம்ஸ் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 14வது ஆர்டரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம், 14வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டதோ. ஸோ இப்போ இதை எடுப்பதற்காக போய் கொண்டு இருக்கிறோம். அடடடடடா, கீழே இருந்தே போயிருந்துருக்கலாமே. மேலேருந்து போனால் இப்போ செம்ம டிராஃபிக். இப்போ கம்மி கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிருக்கும். ரூட்டை மாற்றி பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டேன் கைஸ். பிரிட்ஜுக்கு கீழே நான் இருந்திருக்கணும். கிட்ட செம்ம டிராஃபிக் இருக்குது. அப்படி இப்படின்னு பூந்து இப்போ போவோம். போயிட்டு வேலையை முடிப்போம். பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால நீ வேலைன்னா ஜம்முன்னு இப்போ எல்லாம் காலையில் வரைக்கும் ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எனிவே ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இப்போ நேராக நம்ம போவோம். இந்த 14வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். 15 எனக்கு மினிமம் ஒரு 15 ஆயிடுச்சுன்னா கூட போதும். நேராக ரூமுக்கு போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா நேற்று நைட்லாம் படுக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் படுத்தேனே. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்குமே முடியல. ஸோ பார்ப்போம். இப்போ கிட்ட போயிட்டு நம்ம மல்காவில் போயிட்டு தாங்க யூட்டனே அடிச்சுட்டு வந்தால் ஒன்றும் வேறு வழி இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இல்லை இந்த ஆர்டர் வந்துச்சு. இப்போ எனக்கு 14வது அக்செப்ட் பண்ண பாருங்கள். அதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் வந்து எழுதி காட்டுது மர்ச்சன்ட் ஆல்ரெடி பிஸியாக இருக்கான், மர்ச்சன்ட் ஆல்ரெடி லேட் பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி இப்படின்லாம் எழுதி காட்டுது. என்ன கதையோ அங்கே போய் பார்த்தா தான் இப்போ தெரியும் என்ன நடக்குதுன்னு. ரூட் வேறு டிராஃபிக் ஜாமு. அதுக்குள்ளே இப்போ அப்ளிகேஷன் கத்த ஆரம்பிக்கும். ப்ளீஸ் பிக் அப் தி மீல் as soon as possible, avoid penalties and account suspension அப்படின்னு வாழ்னு கத்தும். ஜி வேகன் போங்கப்பா கிட்ட போங்கப்பா. எப்படியாச்சும் போய் ஒரு யூட்டனை போட்டு வந்துடுறோம்ப்பா. எப்படியாச்சும் நோந்து தான் போய் அவனு வேறு வழி இல்லைச்சா. அந்த பிரிட்ஜு கீழேயே போயிருந்துருக்கலாம். பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். நல்லா வந்து இப்போ வசதியாக அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் ஜிஃபேம் நான். சச்ச வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். வாங்க, செம்ம டிராஃபிக்கு. இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து தாங்க போகணும். காஸ்ட்லி வண்டியிலேருந்து டம்மி வண்டி வரைக்குமே இங்கே இருக்குது. ஏதாவது நடந்துச்சு போச்சுன்னா அவ்வளோதான். கம்பெனி வேறு நமக்கு புது வண்டியாக கொடுத்துருக்கா. ஷோரூம் வண்டியாக எடுத்து டேரெக்டாக நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. வண்டி நான் கரெக்டாக எத்தனை ஓட்டிட்டேன் பாருங்கள், 1222 கிலோமீட்ரு. 1222. செமையாக இருக்குல்ல இந்த நம்பரு. எனிவே வாங்க நேராக அங்கே ஃபஸ்ட்டு போவோம். போயிட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணலாம், பிக்கப் பண்ணலாம். ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ தூங்கிட்டாங்க. நம்மளும் ரூமுக்கு வந்துட்டோம். பயங்கர டயர்டுங்க வண்டி ஓட்டி. இப்போ அந்த வண்டி ஓட்டினா 15 ஆர்டரில் நமக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் டயர்ட் ஆகல. ஆனால் அது என்னன்னு தெரியலைங்க. அந்த தொடை வந்து பார்த்திங்கன்னா என்னமோ கல் மாதிரி இப்படி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னு தெரியல, 2 தொடையும் ஒரு மாதிரி அப்படியே செம ஃபீல் கொடுக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியாச்சு. 5 ஆர்டர் ஓட்டினா 12 ரியால், 15 ஆர்டர் ஓட்டினா 50 ரியால். 50 ரியாலுக்கான ரிவார்டை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஆனால் அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு 20 ஆர்டர் கிட்ட நம்ம நாளைக்கு ஓட்டி ஆகணும். நாளைக்கு நம்ம அதை ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஆமாம், 160 ரியால் கிட்ட கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வர என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னால் ரொம்ப கத்தி பேச முடியாது. என்னால் உங்களுக்கே தெரியும். என்னோடய ரூமை பாருங்கள், எல்லோரும் அந்த பக்கம் பயங்கரமாக தூங்குறாங்க வெளியே. ஸோ நம்ம எதுவுமே அவ்வளோ பெருசாக பண்ண முடியாது. அதனால் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு என்ன சொல்கிறது, நல்ல கமெண்ட்டுகளை அள்ளி திணிச்சு விட்ருங்க. அதான் நான் சொல்ல முடியும். பை. மீண்டும் அடுத்த நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.